Dear students and friends, very good morning. இன்னைக்கு வீடியோவில் எலிப்ஸ் பேரபோலா ஹைப்பர்போலாவுக்கு எப்படி டேஞ்சன்ட் நார்மல் ட்ரா பண்ணுறது, என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் அதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே ஒரு கர்வுக்கு டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் ட்ரா பண்ணும்போது ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். ஒன்று அந்த கர்வில் பாயிண்ட்டை எங்கே சூஸ் பண்ணுறது அதை கொஸ்டினை கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை நம்ம அந்த கர்வில் மார்க் பண்ணிடலாம். ரெண்டாவது இது எப்படி டேஞ்சன்ட் நார்மல் ட்ரா பண்ணுறது, அதுதான் விஷயம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டேஞ்சன்ட் நார்மல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரா த டேஞ்சன்ட் ஆன் நார்மல் அட் எனி பாயிண்ட் ஆன் த கர்வ். ஸோ இது பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக நம்மளோட கர்வ் தான், எலிப்ஸ் கம்ப்ளீட்டாக கர்வ் தான். இந்த கர்வில் எங்கே வேணாலும் பாயிண்ட்டை சூஸ் பண்ணலாம். இங்கே சூஸ் பண்ணலாம், இங்கே சூஸ் பண்ணலாம், இங்கே சூஸ் பண்ணலாம், எங்கே வேணாலும் சூஸ் பண்ணலாம். பட் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டு நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், அந்த பாயிண்ட்டும் ஃபோக்கஸும் ஜாயின் பண்ணுவோம். ஆமாவா, அந்த பாயிண்ட்டும் ஃபோக்கஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணுவோம். ஸோ லைட்டாக ஜாயின் பண்ணுறேன், இப்படி ஜாயின் பண்ணுறேன். இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு 90, இந்த லைனுக்கு 90 டிகிரி நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ 90 டிகிரி எது, இதுதான் 90 டிகிரி. ஆமாவா, ஸோ அதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன், விச் மீன்ஸ் இந்த பாயிண்ட், இந்த ஃபோக்கஸில் பெர்பெண்டிகுலர் லைன் நான் இப்படி கொண்டு போகிறேன், இதுதான் 90 டிகிரி. நீ இப்போ லைன் போட்டிங்கன்னா டைரக்ட்ரிக்ஸ் இங்கே இருக்குது, லைன் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு பெரிய ஷீட்டாக இருந்தால் தான் இந்த லைன் போயிட்டு டைரக்ட்ரிக்ஸில் மீட் ஆகும். அதனால் எப்போல்லாம் எனி பாயிண்ட் அந்த கர்வ் அப்படின்னு கேட்குறாங்களோ அப்போது இந்த மாதிரி லாங் டைரக்ட்ரிக்ஸோட லாங்கில் பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இது அட் எனி பாயிண்ட் கேட்டால் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். அது நியர் டு டைரக்ட்ரிக்ஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். இதுதான் P1 போட்டுக்கிறேன், பிகாஸ் நிறைய மெத்தட் இருக்குது. இது ஃபஸ்ட் கொஸ்டின், ட்ரா த டேஞ்சன்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் அந்த கர்வ். ஸோ நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் லாங்காக சூஸ் பண்ணக்கூடாது, அப்படி சூஸ் பண்ணோம்னா அந்த 90 டிகிரி லைன் டைரக்ட்ரிக்ஸில் மீட் ஆகாது, அதை அவாய்ட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 2, ட்ரா த டேஞ்சன்ட் நார்மல் 70 mm ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டைரக்ட்ரிக்ஸ் என்னது, இதுதான் நம்மளுடைய டைரக்ட்ரிக்ஸ். நம்மளுக்கு யாரும் தெரியும், இதுதான் நம்மளோட டைரக்ட்ரிக்ஸ். இந்த லைன் தான் டைரக்ட்ரிக்ஸ் லைன். இங்கே இருந்து ஒரு பாயிண்ட்டை கர்வில் மார்க் பண்ணணும். அந்த பாயிண்ட் 70 mm ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸில் இருக்கணும். ஸோ 70 mm ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ். அப்போ நம்ம ஸ்கேல் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டைரக்ட்ரிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு டைரக்ட்ரிக்ஸு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ பாருங்கள் என்ன இருக்குது இந்த இடத்துல, இங்கே நம்மளுக்கு 0 இருக்குது, 1 2 3 4 5 6 7 70 mm இங்கே இருக்குது. அப்போது டைரக்ட்ரிக்ஸ் நம்ம மேலே மூவ் பண்ணலாம். அப்படியே மேலே மூவ் பண்ணுங்கள், மேலே மூவ் பண்ணுங்கள். 70 mm பாருங்கள், நீங்களே பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 70 mm இங்கே ஒரு பாயிண்ட் வருது. ஆமாவா, இது பாயிண்ட் P2, கொஸ்டின் நம்பர் P2. ஆனால் பாயிண்ட் P2 நான் மென்ஷன் பண்ணுறேன். இங்கே ஒரு பாயிண்ட் நீங்கள் மார்க் பண்ணலாம். சார் இல்லை சார் நான் கீழே மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் நீங்கள் கீழேயும் மூவ் பண்ணி மார்க் பண்ணலாம், அது ப்ராப்ளமே கிடையாது. கீழே மூவ் பண்ணி அதே 70 நீங்கள் மார்க் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இங்கே நீங்கள் மார்க் பண்ணலாம், ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. பட் ஒரு பாயிண்ட் தான் மார்க் பண்ணணும். ஏன்னா இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேஞ்சன்ட் நார்மல் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இது கொஸ்டின் நம்பர் 2. ஸோ கொஸ்டின் நம்பர் 3 என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரா த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் 50 mm அவே ஃப்ரம் தி ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ஃபோக்கஸ் அப்படி தானே, 50 mm அவே ஃப்ரம் தி ஃபோக்கஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அவே என்னது, ஃபோக்கஸ்க்கு இது அவே, இது அவே, இது அவே, இது அவே, இது அவே, எல்லாமே அவே தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், காம்பஸில் 50 mm நம்ம எடுத்துக்கணும். எவ்வளோ எடுத்துக்கணும், 50 mm. பாருங்கள் காம்பஸில் 50 mm எடுத்துங்க, கரெக்டாக 50 mm எடுத்துகிட்டு ஃபோக்கஸ் சென்டராக வச்சுக்கிட்டு எங்கே ஆர் கட் ஆகுது, பாருங்கள் இங்கே ஆர் கட் ஆகுது. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட் P. ஸோ பாருங்கள் இங்கேயும் கட் ஆகும். இந்த 2 பாயிண்டில் ஒரு பாயிண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கொஸ்டின் நம்பரோட பாயிண்ட் P3. ஸோ இது பாயிண்ட் P3. ஸோ அவே ஃப்ரம் தி ஃபோக்கஸ் அப்படின்னு கொடுத்தா நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணோம், அந்த பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். இது 3 கொஸ்டின் ஆச்சா. 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ட்ரா த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் 40 mm above the axis line அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளோட ஆக்சிஸ், நமக்கு நார்மலாக தெரியும், இதுதான் நம்மளோட ஆக்சிஸ். ஸோ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா 0 இங்கே இருக்குது. பாருங்கள் இந்த 2 ஸ்கேலுமே 1 2 3 இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அப்போ 0 இங்கே தான் இருக்குது. இந்த ஸ்கேலில் கரெக்டாக 0 வச்சுட்டு இந்த லைனுக்கு இப்படி மூவ் பண்ணணும். எப்படி மூவ் பண்ணணும், இப்படி வெர்டிக்கலாக மூவ் பண்ணிங்கன்னா எவ்வளோ mm, 40 mm. அப்படியே மூவ் பண்ணிட்டு வாங்க, 40 mm இங்கே பாருங்கள், 10 20 30 40 mm பாருங்கள், 40 mm இங்கே வந்துச்சு பாருங்கள், இதுதான் 40 mm. இது above the axis. இது கொஸ்டின் நம்பர் 4. இப்படி கேட்பாங்க. ஸோ எப்போல்லாம் above the axis அப்படின்னு போட்டோம்னா ஸ்கேலை வெர்டிக்கல் வச்சிடணும். எப்போல்லாம் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ் கேட்குறாங்களோ அப்போ ஸ்கேலை ஹாரிஜென்டலாக வச்சிடணும்.
இது வந்து கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ட்ரா த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் 30 mm பிலோ தி ஆக்சிஸ் லைன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுதான் நம்மளோட ஆக்சிஸ் லைன். ஸோ இதுக்கு பிலோ என்ன பண்ணோம், அப்படியே வந்து ஸ்கேல் என்ன பண்ணோம், மூவ் பண்ணோம். இது 0 எடுத்துக்கலாம். 1 2 3 30 mm அப்படியே மூவ் பண்ணிட்டுவாங்க. 3 இங்கே இருக்கா, அந்த 3 அப்படியே மூவ் பண்ணிட்டுவாங்க. பாருங்கள் இங்கே மீட் ஆகுது, கரெக்டாக பாருங்கள் இங்கே மீட் ஆகுது. இதுதான் அந்த 30 mm. இது வந்து கொஸ்டின் நம்பர் 4. பிலோ தி ஆக்சிஸில் கண்டிப்பாக பிலோ தான் வரும். கொஸ்டின் நம்பர் 5. இந்த மாதிரி 5 டைப்ஸில் வந்துட்டு ட்ரா த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணுறது ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். அந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் இந்த P1 வந்து அட் எனி பாயிண்ட் அந்த கர்வ் நான் நியர் டு டைரக்ட்ரிக்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டோம். P2 பாருங்கள் 70 mm ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ். 70 mm இப்படி இருக்கும், 70 mm ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ். இது P3 பாருங்கள் 50 mm அவே ஃப்ரம் தி ஃபோக்கஸ். 50 mm. ஸோ காம்பஸ் எடுத்துக்கிட்டு 50 mm நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆர்க்கை நம்ம கட் பண்ணோம். 50 mm அவே ஃப்ரம் தி ஃபோக்கஸ். இன்னொரு பாயிண்ட் கிடைக்கும், அது கீழே கிடைக்கும். நம்மளுக்கு எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள் above the axis line எவ்வளோ mm, 40 mm above the axis line. P5 பாருங்கள் 30 mm below the axis line. 10 20 30 mm below the axis line. ஸோ இந்த மாதிரி 5 விதமாக வந்து நம்மளுக்கு கொஷின்ஸை கேட்கலாம். ட்ரா த டேஞ்சன்ட் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்போ இந்த பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் எப்படி வந்து டேஞ்சன்ட் நார்மல் ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பாயிண்ட் 4 வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். பாயிண்ட் 4 வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட் P நம்ம மார்க் பண்ணுறோம்ல, அந்த Pயும் ஃபோக்கஸும் நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டேன்னா Pயும் ஃபோக்கஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஜாயின் பண்ணிட்டேன். Pயும் ஃபோக்கஸும் P4 அந்த ஃபோக்கஸ் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்கேல் என்ன பண்ணணும், இந்த லைனுக்கு நம்ம 90 டிகிரியில் நம்ம ட்ரா பண்ணணும். எந்த லைனுக்கு, இந்த லைனுக்கு நம்ம 90 டிகிரியில் நம்ம ட்ரா பண்ணணும். அப்போ ஸ்கேல் நம்ம என்ன பண்ணணும், இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அவுட்டரில் வேணும். அப்போ நம்ம ஸ்கேலை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேலை வந்து நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம அவுட்டர் வேணும்ல, ஸ்கேலை எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னா இப்போது இந்த லைனுக்கு 90 டிகிரியில் கண்டிப்பாக இருக்கும். இதை கொண்டு வந்து இங்கே ட்ரா பண்ணுங்க. பாருங்கள் இது 90 டிகிரியில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம டின்னு கூட மார்க் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது 90 டிகிரி லைன். எவ்வளோ லைன், 90 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு P4ம் F1 ஜாயின் பண்ணுங்கள். இங்கேருந்து ப்ரொட்ராக்டரை ப்ளேஸ் பண்ணிட்டு 90 டிகிரி அடிங்க. உங்களுக்கு மினிட் ஆஃப் இருந்துச்சுன்னா இது 90 டிகிரியில் இருக்கும். ஒரு ஸ்கேலை கொண்டு போய் இந்த லைனில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்கேல் ஆட்டோமேட்டிக்காக 90 டிகிரியில் இருக்கும். கொண்டு வந்து இங்கே ட்ரா பண்ணிடலாம். இப்போது இந்த D இருக்குது பார்த்தீங்களா, இந்த Dயும் இந்த P4 ஜாயின் பண்ணிங்கன்னா அதுதான் என்னது நம்மளுக்கு வந்து Dயும் P4 வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டைட் பண்ணிக்கலாம். ஸோ Dயும் P4 நம்ம டைட் பண்ணிட்டேன். இங்கேருந்து லைட் கலர் வச்சுங்க, இங்கே கொஞ்சம் டார்க்காக நீங்கள் அடிச்சிங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு என்னது டேஞ்சன்ட் லைன். இது டேஞ்சன்ட் லைன். ஸோ டேஞ்சன்ட் லைன் என்ன வைப்போம், T டேஷ் அப்படின்னு வைப்போம். ஸோ இந்த ஸ்கேல் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். இதுக்கு இந்த ஸ்கேல் எப்படி இருக்கும், 90 டிகிரி இருக்கும். ஸோ டேஞ்சன்ட்டுக்கு நீங்கள் 90 டிகிரியில் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அது வந்து நார்மல் லைன். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். திஸ் இஸ் என் டேஷ். ஸோ இப்படி தான் வந்து டேஞ்சன்ட் நார்மல் வந்து ஒரு கர்வுக்கு ட்ரா பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டேஞ்சன்ட் நார்மல் இந்த 5 டைப்ஸ் தான் கேட்க முடியும். எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலா வேறு எதுவுமே கேட்க முடியாது. தேங்க்யூ.